தினமும் முருகப்பெருமான மனமுருக நினைச்சு திருப்புகழ் அமுதத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல நாமும் பாட பாட நமக்கும் முருகப்பெருமான் காட்சி கண்டிப்பா கிடைக்கும். முருகப்பெருமான பற்றி புகழ்ந்து பாடாதவர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். பொதுவாக கடவுளை புகழ்ந்து பாடும் பொழுது கேசம் முதல் பாதம் வரை அப்படின்னு பாடணும். அதுவே மனிதர்களை பற்றி பாடும்போது பாதம் முதல் கேசம் வரை அப்படின்னு பாடணும். ஆனால் கச்சியப்பர் அப்படியே மாற்றி முருகப்பெருமானை மூவிருமுகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று கேசாதிபாதம் அப்படிங்கிற முறைப்படி முகத்துல இருந்து ஆரம்பிச்சு கந்த புராணத்துல பாடியிருப்பார். ஏன் தெரியுமா? முருகனுடைய பாதத்தில் இருக்கும் சேவலும் மயிலும் யாரு? சூரபத்மன். பாதத்துல இருந்து பாட ஆரம்பிச்சாருன்னா சூரபத்மன் என்னும் அசுரனை முதல்ல பாட வேண்டியது இருக்கும். எனவே மூவிரு முகங்கள் போற்றி என்று முருகனது திருமுகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். வடலூர் வள்ளலார் கூறுகிறார், முருகப் பெருமானை எவன் ஒருவன் அவனது பாத கமலங்களை நினைத்து தியானம் செய்கிறானோ அவனுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனுண்டு நிதியுண்டு நொதியுண்டு மலியுண்டு கதிகண்ட நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையுமுண்டு உண்டுண்டு மகிழவே
எங்களுக்கு குருன்னா யாரும் கிடையாது. ஆனா ஒரு பொருளை எடுத்து அதை பேசி பாடல்களை பதம் பிரித்து பாடி உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் எங்களை பாராட்டு பெற வைப்பவனும் மற்றும் எத்தனையோ தளங்கள்ல எத்தனையோ மேடைகள்ல ஏற்றி எங்களை வளர்ச்சி அடைய செய்பவனும் குருவுக்கெல்லாம் குருவான அப்பனுக்கே பாடம் சொன்ன அந்த சுவாமிநாதன் தான். எங்களையும்